என்ன அடிடா என்ன அடி! சிஎஸ்கே vs எல்எஸ்டி மேட்ச்ல உருவில் பட்டேல் சும்மா உரின்னு உரிச்சது பா! எல்லாருக்குமே ஒரு அச்சத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. ஸோ பல டீம்ஸ் கம்பேக் கொடுத்துட்ருக்காங்க, தாறுமாறு பண்ணிட்டு இருக்காங்க. டாப்பில் இருக்க எல்லா டீமும் ஐயோ எப்போ பின்னாடி வரும், எப்படி செலக்ட் ஆகுமா நம்ம அப்படின்லாம் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது கம்பேக் சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு சிஎஸ்கே பேக் டு பேக் அவங்களோட ஹார்ட்ரிக் விக்டரியை பதிவு பண்ணி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமாக இந்த ஒரு மேட்ச்சில் 200க்கு மேலே அடிச்சுட்டா சிஎஸ்கேலாம் சேஸ் பண்ணுமாப்பா, 8 வருஷமாக ஒன்றும் சாதிக்கல, இப்போ என்ன சாதிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் எடுபட்டுச்சு. பட் இன்னைக்கு அந்த ஒரு சரித்திரத்தை மாற்றி எழுதியிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்றதான் சொல்லி ஆகணும். எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க. உருவில் பட்டேல் அடித்த சும்மா சிக்ஸஸ் எல்லாம் ஐயோ என்ன அடிங்க, சும்மா சிக்ஸு கிட்டத்தட்ட 7 பாலில் 6 6 அடித்து என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க, என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் அப்படியெல்லாம் 6 அடிக்க முடியும்? சான்ஸே கிடையாது. ஃபாஸ்டஸ்ட்டு 50, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் 50, 13 பாலில் 50 அடித்து சும்மா தாறுமாறான ஒரு டாப் ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருமே உட்காந்துருக்குது. சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் டு உருவில் பட்டேல். அவர் பாக்கெட்லேருந்து ஒரு துண்டை கூட எடுத்து காட்டியிருப்பார், தேங்க்யூப்பா அப்படின்ற மாதிரி அவர் அப்பாவுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாலாம் சொல்லியிருப்பார். எமோஷனல் மூமெண்ட்ஸ், எக்ஸ்ட்ராடனரியான பிளேஸ், தாறுமாறு பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 8 6 அடிச்சிருக்காருங்க. அப்பா என்ன ஆடின்றீங்க, கிட்டத்தட்ட மனுஷன் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு 400 ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடிட்டு இருந்தார். 6-4 தான், அதுக்கு மேலே நான் கம்மியாக அடிக்க மாட்டேன்டா அப்படின்ற அளவுக்கு தான் அவரோட ஒரு கேம் பிளே இருந்துச்சு. எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் உருவில் பட்டேல். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் சொல்லவா வேணும், எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்டார்ட் ஒன்று கொடுத்தாரு. கைக்வாட் அவரோட ரோலப் பண்ணார். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே டாமினேட் பண்ணாங்க. பவுலிங்கில் கொஞ்சம் சொதப்பல் இருந்து தான் செஞ்சிச்சு. முக்கியமாக ஜாஸ் இங்கிலீஷ் அட்டி வெளுன்னு வெளுத்துட்டார். ஸ்டார்டிங் ஒரு 4-5 ஓவர் பார்த்துட்டு பல பேர் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம்லாம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நூர் அகமதாக இருக்கட்டும், ஜிம்மி ஓவர்டன், இவங்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. அந்த ஒரு கம்பேக் கொடுத்த காரணத்தினால ஓரளவுக்கு எல்எஸ்ஜியை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சிச்சு. இல்லைன்னா அவங்க ஒரு 250 கூட அடிச்சிருக்க வாய்ப்பு இருந்திருக்கலாம்ன்ற சுச்சுவேஷன் தான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த பவுலர்ஸ். என்ன தான் ஒரு சில குறைகள் இருந்தாலும் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே சிஎஸ்கேவால் சேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு டார்கெட்டை சேஸ் பண்ணி சாதிச்சு உருவில் பட்டேல் ஒரு மாசான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப். முக்கியமாக இன்றைக்கி அவர் தான் ஒரு மிகப்பெரிய ஹீரோ அப்படின்றத சொல்லி ஆகணும். ஸோ உருவில் பட்டேலோட இந்த எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். முக்கியமாக சிவம் டூவே எல்லாம் ஒரு குறை சொல்லிட்டு இருந்தாங்க. மேட்ச் கடைசி வரைக்கும் ஒரு த்ரில்லராக நம்ம தோக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லி பலருக்குள்ளேயுமே ஒரு ஏக்கம் ஒன்று வந்துச்சு. பட் அந்த ஏக்கத்தை எல்லாம் தீர்த்து வைக்கிற மாதிரி கடைசி ஓவரில் சிவம் டூபே பேக் டு பேக் 2 6 அடிச்சு இதெல்லாம் ஒரு மேட்டராக நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு வேறு லெவல் ஒரு ஃபினிஷராக சிவம் டூபே மாஸ் காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப். ஸோ டோட்டலாக ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் தேவையான நேரத்தில் யாரெல்லாம் பூஸ்டப் ஆகணுமோ பூஸ்டப் ஆனாங்க. ஆனால் அந்த உருவில் பட்டேல் கொடுத்த அந்த பவர் பிளே பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மிகப்பெரிய பூஸ்டப் கொடுத்துச்சு. முக்கியமாக ஒரு 17ஆவது ஓவர்லேயே மேட்சை முடித்து ஓகே சிஎஸ்கே ஜம்முன்னு உட்காந்துடலாம் அப்படின்னு தான் எல்லோரும் ஆசைப்பட்டோம். பட் அந்த ஒரு விஷயம் அந்த ஒரு இடத்துல நடக்கலை. அது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. பட் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹேட்ஸ் ஆஃப் டு தி சிஎஸ்கே டீம். வெறித்தனமாக வேறு லெவலில் ஒரு கம்பேக் சூப்பர் கிங்ஸாக வளம் வந்துட்டுருக்காங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய விக்ட்ரி சிஎஸ்கே காத்துட்ருக்கு. தொடர் விக்ட்ரி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்போம். ப்ளே ஆஃப்ஸ் போகிறோம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கோல், முக்கியமாக பலரும் ஆசைப்படுற அந்த ஒரு கோல், எலிமினேட்டர்ஸ் சிஎஸ்கே வாசஸ் யாருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஒரு ரிவெஞ்ச் மேட்சுக்காக எல்லோரும் காத்துட்ருக்காங்க. நடக்காதா? உங்களோட தாட்ஸ் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.